சில போலீஸ் அதிகாரிகள் குற்றங்களை குறைப்பதற்கு பதிலாக சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களாக செயற்பட்டு வருவதாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. අපේ රටේ අපරාධ වැළැක්වීම සඳහා තිබෙන පොලිසිය එහි සියල්ලම නොවුනත් යම් ප්‍රමාණයක් අපරාධකරුවන්ගේ ආරක්ෂාව බවට පත් වී තිබෙනවා. ගමන විගමන දෙපාර්තමේන්තුවම පාතාල නායකයන්ට නීති විරෝධී පාස්පෝර්ට් හදලා දෙනවා. බන්ධනාගාරයේ එම දෙපාර්තමේන්තුව තිබෙන්නේ සිරකරුවන් ආරක්ෂා කරගන්න උන්ට පාස්කම් සපයන්නේ. හැබැයි එම බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවම නීති විරෝධීව සිරකරුවන් නිදහස් කරනවා. கோழிகள் பதப்படுத்துகின்ற இடத்திலிருந்து 5 யூத மதகுருமார்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இன்று ஆராய இருக்கிறோம். இது உங்கள் சிலோன் ஆர்ஜே. நான் பிரிம்சி ஜலீல். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மிகவும் கவலையோடும் ஆதங்கத்தோடும் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது இன்று பொசன் போயா தினத்தை முன்னிட்டு மிகுந்தலையில நடைபெற்ற ஒரு தன்சல் நிகழ்வுல கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சமூக கட்டமைப்பு சீர்குலைந்திருப்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதிலே மிக குறிப்பாக பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது சிறைச்சாலைகளில் உள்ள சட்டங்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் சட்டவிரோதமாக கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதுவும் பொது மன்னிப்பு மூலம், ஜனாதிபதி மூலமாக வழங்கப்படுகின்ற பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி விடுதலை செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே சிறைச்சாலையினுடைய அதிகாரியாக இருந்த உப்புல் தெல்தனி அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். விளக்கமறியலிலே வைக்கப்பட்டு இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை சொன்னதோடு மேலும் பல்வேறு விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். போலீஸ் அதிகாரிகள் குற்றங்களை குறைப்பதற்கு பதிலாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அரணாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அதே போன்று போலி கடவுச்சீட்டினை வழங்கி பாதாள உலகினை மென்மேலும் வலுப்பெறச் செய்வதற்காக வேண்டி குடி அகழ்வு குடிவரவு திணைக்களத்தின் மூலமாக போலி கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களுக்கு போலி கடவுச்சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அண்மையிலே இது தொடர்பாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்தது இலங்கையிலே. அதே போன்று வாகனங்களை சட்டபூர்வமாக அனுமதிக்க வேண்டிய அந்த திணைக்களங்கள், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பணத்துக்கு சோரம் போயிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவலையோடு பல்வேறு விடயங்களை இன்று நாட்டு மக்களுக்காக பதிவு செய்திருந்தார். இன்று நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடைபெறுகிறது. அது அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகளுக்கு துணை போகின்ற அல்லது பணத்துக்கு துணை போகின்ற அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் மிக உருக்கமாக அதிரடியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பலர் இது சம்பந்தமாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று முன்னைய அரசாங்கங்களிலே வழங்கப்பட்ட இவ்வாறான பொது மன்னிப்புகள் மீள்பரிசீலனை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. இதன் மூலமாக சிறைச்சாலைகளில் இருந்து தப்பிச் சென்ற குற்றவாளிகள் மீள கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைகளுக்கு அடைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை மீண்டும் உருவாகலாம் என்கின்ற செய்தியினை நாங்கள் இன்று இலங்கையிலே மிக முக்கியமான செய்தியாக பரவலாக பேசப்பட்டு வருவதனை நாங்கள் காண்கிறோம். அதே போன்றுதான் இன்று பேசப்பட்ட மிக முக்கியமான செய்திகள் ஒன்றுதான் 5 யூத மதகுருமார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மீரிகமையில் உள்ள போலி பதப்படுத்துகின்ற தொழிற்சாலையிலே இருந்து யூத மத சம்பிரதாயமான கோஷர் முறையை பயன்படுத்தி 5 யூத மதகுருக்கள் கோழியினை பதப்படுத்துகின்ற ஒரு
தொழிற்சாலையிலே வேலை செய்ததற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குடிவரவு அகழ்வு திணைக்களத்தின் மூலமாக அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது அண்மை காலமாக இலங்கையிலே மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியதுதான் இலங்கை நாட்டுக்குள்ளே யூதர்கள் அதிகளவானவர்கள் வந்து குடியேறி வருகிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் பல்வேறு சமூகங்கள் மத்தியிலே கருத்தாடல்கள் இருந்து வருகிற இந்த சூழ்நிலையிலே யூத மதகுருக்கள் 5 பேர், அதாவது மீரிகமையில இருக்கக்கூடிய கோழிகள் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அவர்களுடைய யூத மதத்தின் மிக முக்கியமான ஒரு முறையினை பயன்படுத்தி மதத்தை அடிப்படையாக கொண்டு கோழிகளை பதப்படுத்துகின்ற ஒரு செயல் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அண்மையிலே இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் என்றும், அதே போன்றோ இவர்கள் இவ்வாறு செய்வதில் தவறு இல்லை என்றாலும் குடி அகழ்வு திணைக்களத்தினுடைய பயண கட்டுப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. குடிவரவு திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே இஸ்ரேலிய 5 மதகுருமார்கள் உட்பட மற்றும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் 5 பேரும் இத்தாலியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குடிவரவு அகழ்வு திணைக்களம் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. மேலும் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து இவர்கள் சமீபத்திய பயண விசாவிலே இலங்கைக்கு வந்திருப்பதாகவும் யூத மத சட்டங்களுக்கு ஏற்ப இறைச்சிகளை கோஷர் முறையிலே தயாரித்து விற்பனை செய்து வந்ததாகவும், யூத மக்கள் அதிகம் வசிக்கின்ற அருகம்பே பகுதிக்கு இது கொண்டு செல்லப்பட்டு அங்கே விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் குடிவரவு திணைக்களத்தினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற செயற்பாடுகள் இலங்கையிலே முதன்முறையாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும், வெளிநாட்டு மதகுருமார்கள் இலங்கைக்கு இதற்கு முன்னர் வருகை தந்து அனுமதி பெறாமல் இலங்கையிலே தங்களுடைய மத விவகாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதே போன்றோ குடிவரவு திணைக்களத்தில் சமீபத்தில் பயண விசாவில் மத பிரச்சாரங்களை மேற்கொண்ட அடிப்படையிலே பலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். குடிவரவு திணைக்களத்தினால் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நேரடி மத பிரச்சாரமாக இல்லாவிட்டாலும் இதற்கு குறைந்தபட்சம் வணிக விசாவையாவது பெற்றிருக்க வேண்டும் என்று குடிவரவு திணைக்களத்தினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கைது செய்யப்பட்ட 5 வெளிநாட்டு ஆண் மதகுருமார்களும் அவர்களுடைய வாக்குமூலங்கள் வழங்கப்பட்ட நிலையிலே வெகு விரைவில் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்கின்ற செய்தி தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு குடிவரவு மற்றும் அகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் சமிந்த பத்திராஜா அவர்களின் உத்தரவின் பேரில் இது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. உங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தொகுத்து தர காத்திருக்கிறோம். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நான் உங்கள் சிலோன் ஆர்ஜே ரிம்சி ஜலீல்.